டிட்வா புயல் தமிழ்நாட்டில் இப்போ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் காட்டுன்னு வந்து காட்டியிருக்கு. ஜெஃப்னால ஆரம்பிச்சு கொழும்பு வரைக்கும் எல்லா பகுதியிலையுமே வெள்ளக்காடா மாறி இருக்கு. 17 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 123 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மழையினால, இந்த புயல்னால. 15,000 வீடுகள் வந்து சேதமாயிருக்கு. பல பேர் இன்னும் காணல அப்படின்னு சொல்றாங்க. தென்னை மரத்தளவுக்கு வந்து தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கு. பல பாலங்கள் வந்து அடிச்சிட்டு வந்து போயிருக்கு. ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை வந்து ஏற்படுத்தி இருக்கு. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பிரதமர் மோடி எல்லாருமே இப்ப ஸ்ரீலங்காவுக்கு உதவி பண்றதுக்கான ஒரு முயற்சியில வந்து இருக்காங்க. இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் துபாயிலிருந்து ஸ்ரீலங்கா வழியா தமிழ்நாடு வரப்போற, இந்தியா வரப்போற நிறைய பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே அந்த கொழும்பு ஏர்போர்ட்லயும் இன்னும் சில ஏர்போர்ட்லயும் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜப்பானுக்கு போறது, ஆஸ்திரேலியாவுக்கு போற ஃபிளைட் எல்லாம் போய்கிட்டு இருக்கான். பட் இந்தியர்களால பாரபட்சம் காட்டுறாங்கன்னு அங்க இருக்கிற சில பேர் வந்து சொல்றாங்க. இப்ப தமிழ்நாடு அரசுமே வந்து அவங்க மீட்கிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஆமா, அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இலங்கையை வந்து ஒரு புரட்டி போட்டுருச்சு இந்த புயல். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. மீட்பு பணிகள்லாம் கூட ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு. ஆமா, அதுக்குதான் இந்தியா வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சில பகுதிகள் இன்னும் போகவே இல்லையா, அங்க போனதான் இன்னும் தெரியுமா எவ்வளவு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு.